மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பீப்புளோட டாபிக் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து லாங் வீடியோக்கு இம்ப்ரெஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் ஷார்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வியூஸ் ரிலேட்டடாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணுவேன். இந்த குரோம் ப்ரௌசரில் இந்த யூடியூப்.com வந்து லாகின் பண்ணி நான் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது ஷார்ட்ஸ் மட்டும்தான் மேலே இருந்தது, லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து யூடியூப் வந்து தராங்கன்னு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ரூஃபாக காட்டுறேன். இப்போ நான் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து www.youtube.com வந்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு குக் பிரியாணின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ அதுக்கப்புறம் வருது. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து யூடியூப் வந்து தராங்கன்னு. 2021 முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து இல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த டாபிக் போட்டாலும் பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து கிடைக்கும். அந்த ஷார்ட்ஸ் ஃபியூச்சர் எப்போ வந்ததோ அன்னில இருந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் வீடியோக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே டவுன் ஆயிட்டு போகுதுலாம் சொல்லலாம். ஷார்ட்ஸ் வேணான்னு சொல்லல. ஸோ இம்ப்ரெஷன் ஏன் வந்து லாங் வீடியோக்கு வந்து கொடுக்க மாட்டீங்க? ஸோ சரிசமமா கொடுத்தா ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும். லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ எடிட் பண்ணணும், தமிழ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கலன்னா ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்கும் கிரியேட்டர்ஸ்க்கு. நீங்கள் உடனே டிமோட்டிவேட் ஆக வேணாம். உங்களோட பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டான கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆவரேஜ் வியூஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் வீடியோ வந்து டெய்லி கொடுத்தாலும் சரி, இல்லை வீக்லி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பெஸ்ட்டான கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ஃபெயில் ஆகாது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல வந்து சந்திக்கலாம்.